இந்த பாரத தேசம் அப்படிங்கிறது வேதத்தோட பிறப்பிடம் அப்படின்னு சொல்றாரு. வேதங்கள் அதோடைய பாராயணம் எல்லாமே எப்போல இருந்து ஆரம்பிச்சிருக்கு? சத்திய யுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் வேதங்கள் சொல்லப்படுறது. இந்த இந்த அகிலத்துக்கெல்லாம் மூலமானது தர்மம், அந்த தர்மத்துக்கே மூலமானது வேதம் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. இப்போ ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்துக்கு ரூட்ஸ் தான் பேஸ் இல்லையா? இப்போ வேர்களே வலுவிழந்துருச்சு இல்ல டேமேஜ் ஆயிடுது அப்படின்னா மரம் எப்படி இருக்கும்? பட்டு போயிரும். அப்ப வேதங்களை போஷணம் பண்றது, வேதம் தான் ரூட்டுங்கும் போது அதை நம்ம நல்ல நலிவடையாம பாத்துக்கணும் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. கிருஷ்ணர் அந்த காலத்துல எங்கெல்லாம் தர்மம் நிலை கொலையுதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சுவாமியும் இந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு, வேதங்களை போஷணம் பண்றதுக்கு நான் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவருடைய அவதார நோக்கமான அந்த 4 விஷயங்கள் இல்லையா? இது நிறைய நம்ம கேட்டிருப்போம். வேத போஷணா, வித்வத் போஷணா, தர்ம சம்ரக்ஷனா, பக்த சம்ரக்ஷனா. சோ இந்த 4த்துலயும் முதல் 2 தான் ஃபர்ஸ்ட் பண்ணார்.